வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone 12 மினியோட பேட்டரி டெஸ்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் பேட்டரி எந்த அளவுக்கு நிற்கிது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரி அப் டு 100 வரைக்கும் ஆல்ரெடி சார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஜீரோ வரைக்கும் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ண போகிறோம். அதை ஒரு ஃபுல் வீடியோ கவரேஜாக உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆக்கி கொஞ்சம் ஒரு சில இடங்களை கட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக எடுத்து ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு அதை கொடுக்குற மாதிரி ரொம்பவே எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த iPhone 12 மினியில் பேட்டரி உண்மையிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய டெஸ்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், இப்போ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஐஃபோனில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் எல்லாமே டர்ன் ஆனில் தான் இருக்குது. அதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு மொபைல் இது வந்து iPhone SE. அண்ட் இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வந்து ஓடும், அதாவது ஸ்டாப் வாட்ச் வந்து ஓடும். ஸோ ஸ்டாப் வாட்சை இப்போ வந்து ஆன் பண்ணலாம். ஸோ 0ல் இருக்குது. போக நீங்கள் டைமும் வந்து பார்த்துக்குங்க, 1:30 அரௌண்ட் 1:30 அந்த ரேஞ்சில் இருக்குது டைம். வந்து அந்த டைமில் நம்ம வந்து டெஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, மொபைல் இப்போ 100% இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஹீட்டிங் இஷ்யூஸ் சுத்தமாக கிடையாது. நான் வந்து ஈவன் கேமரா டெஸ்ட் பண்ணும்போது கேமராவில் ஒரு சின்ன ஹீட்டிங் எதுவுமே கிடையாது. அண்ட் COD எல்லாம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் 69% ஸ்டில் இருக்குது. 2 hours மொத்தமாக நம்ம ரன் பண்ணியிருக்கோம்.
ஸோ iPhone 12 miniயில் இப்போ சார்ஜ் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 hours 42 minutes அப்படிங்கிற மாதிரி நிற்கிது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான யூசேஜ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 5 hours 42 minutes அப்படிங்கிறது 100% உங்களுக்கு கிடச்சிடும். ஏன்னா யாருமே இப்போ 2 கேமிங் எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, ஒரு கேம் தான் நீங்கள் விளையாடுவீங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இன்றைக்கி தேதியில் உங்களுக்கு 6 hours அரௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 5 hours 42 minutes அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ஒரு டைம் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 6 hours நீங்கள் கேமிங் பண்ணால் கூட இருக்கும். அண்ட் இப்போ சார்ஜ் ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு, 0% இருக்குது. அண்ட் லேப் 1 லேப் 2 எல்லாமே நீங்கள் பாருங்கள். லேப் 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 50%, லேப் 2 அப்படிங்கிறது அடுத்த 50%, அண்ட் லேப் 3 அப்படிங்கிறது இந்த 1%ல் எவ்வளோ சார்ஜ் நிற்கிது அப்படிங்கிறத நான் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் அரௌண்ட் 6 hours அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். 5 hours 45 minutes உங்களுக்கு நிற்கிது. பட் ஸ்டில் 6 hours அப்படிங்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் 2 கேமிங் பண்ணியிருந்தேன், அண்ட் ஃபோன் கால்ஸும் நல்லா அட்டென்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு நார்மலான யூசேஜ் பண்ணுறீங்க, இப்போ நானே நார்மலான யூசேஜ் பண்ணுறேன் கேமிங் இல்லாமல் அப்படின்னா என்னால் 8 hours வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ கேஸ் இந்த பேட்டரி டெஸ்ட்டை ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டரி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக இதை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கம்ப்ளீட்டாக 100லேருந்து 0 வரைக்கும் ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு காரியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 to 0 நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி டேமேஜ் இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸுக்காக உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சேன். பட் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ஸோ நம்ம பேட்டரி பொறுத்த வரைக்கும் எப்போயுமே 20 to 80% தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணிங்க இல்லை அதுக்கு கீழே ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி டேமேஜாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே என்னுடைய பேட்டரி ஹெல்த் வந்து 100% இருக்குது. அதனால் இந்த பேட்டரியோட பவர் ஃபுல்லாக தான் நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் இப்போ பண்ண டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெவியான கேமிங், ஹெவியான யூசேஜ் நீங்கள் அதாவது நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபுல் யூசேஜ் பண்ணால் கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் 6 hours அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து சொல்ல வர்றேன். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் தான். ஸோ மினிமம் உங்களுக்கு 6 hours கண்டிப்பாக நிற்கும். மேக்ஸிமம் நீங்கள் யூசேஜ் பொறுத்து உங்களுக்கு வந்து மாறிக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூசேஜ் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட் மோடில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் டார்க் மோடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து லொக்கேஷன் எல்லாமே எனக்கு ஆனில் தான் இருந்துச்சு. லொகேஷன், ப்ளூடூத் எல்லாமே ஆன்ல இருந்துச்சு. அதனால எனக்கு சார்ஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ட்ரெயின் ஆயிடுச்சு. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான சார்ஜ் வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 hours பேட்டரி லைஃப் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே, எவ்வளோ அதிகமான கேமிங் நீங்கள் பண்ணாலுமே இந்த 6 hours பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் கேமிங் பண்ணாலுமே ஒரு 2 to 3 hours பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் கூட அதிகமான ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 hours மினிமம் உங்களுக்கு கிடைச்சது. மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு டே டு டே யூசேஜ் நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்க, இவ்வளோ கேமிங் இல்லாமல் நார்மலான ஒரு யூசேஜ், கால்ஸ் அட்டன் பண்ணுறது, நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறது, அண்ட் வாட்ஸ்அப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, இந்த மாதிரி நார்மலான யூசேஜ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 8.5 hours வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். டார்க் மோடில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்னும் உங்களோட யூசேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கூட அதிகமாக வந்து கிடைக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜுக்கு உங்களுக்கு 8.5 hours சாலிடாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் போடாமலே இருக்கிற மாதிரி தான் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாள் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு ரொம்ப நல்லா இல்லை அப்படிங்கிறதும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஒரு நல்ல பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்டில் இந்த சைஸில் இவ்வளோ பெரிய பேட்டரி அவங்க கொடுத்தது, இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இந்த சைஸில் கிடைக்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.